வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விபிஎன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இதுக்காக விபிஎன் இணைய பாதுகாப்பு ரகசியம் அப்படிங்கிற ஒரு மூலத்தை எடுத்திருக்கோம். விபிஎன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட பயன் என்னன்னு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆமா. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நாம வெளியில பொதுவா கிடைக்கிற வைஃபை எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? அப்போ நம்ம தகவல்கள் அது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா. இல்லன்னா சும்மா இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணும்போது நம்மளோட பிரைவசி அது எந்த அளவுக்கு இருக்கு? இதுல விபிஎன் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். நிச்சயமா. விபிஎன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இன்டர்நெட் மாதிரி ஒரு பொது வழியில போறோம். ஆனா அதுக்குள்ள நமக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, பாதுகாப்பான பாதைய உருவாக்கிக்கிற மாதிரி. ஓ, ஒரு தனி பாதை மாறி. ஆ இதுல முக்கியமா என்ன நடக்குதுன்னா, நம்ம அனுப்புற எல்லா டேட்டாவும் என்கிரிப்ட் ஆயிடும். அதாவது மறைக்குறியாக்கம். என்கிரிப்ஷன். சரி. அதனால அது ஒரு ரகசிய குறியீடா மாறிடும். நடுவுல யாரு பார்த்தாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது, படிக்கவும் முடியாது. ஓ, அப்படியா? அந்த மூலத்துல கூட ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க இல்ல? ஒரு கூட்டத்துல 2 பேர் மட்டும் அவங்களுக்குள்ள சங்கேத பாஷையில பேசிக்கிற மாதிரி அப்படின்னு. ஆமா ஆமா, கரெக்ட். நம்ம டேட்டா இன்டர்நெட்ல தான் போகுது. ஆனா இந்த இந்த என்கிரிப்ஷன் கவசம் இருக்கிறதால யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்ட போற வரைக்கும் அது ரகசியமாவே இருக்கு. இது எப்படி நிஜமா வேலை செய்யுது? கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த உதாரணம் ரொம்ப பொருத்தம். இப்போ உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ நீங்க விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க இன்டர்நெட் டிராஃபிக் எல்லாமே நேரடியா உங்க ஐஎஸ்பிக்கு போகாது. அது முதல்ல விபிஎன் சர்வர் ஒன்றுக்கு போகும். ஓகே, விபிஎன் சர்வர். ஆமா. அந்த விபிஎன் சர்வரோட நீங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கும் அந்த சர்வருக்கும் நடுவுல ஒரு ஒரு பாதுகாப்பான டனல் மாதிரி உருவாயிடும். நீங்க அனுப்புற எல்லா டேட்டாவும் அந்த டனல் வழியா என்கிரிப்ட் ஆகி தான் போகும். சரி சரி. இதனால உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, ஐஎஸ்பி, அவங்களுக்கும் இல்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிற அதே நெட்வொர்க்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க முடியாது. ஓ. முக்கியமா உங்களோட உண்மையான ஐபி அட்ரஸ், அதாவது உங்க ஆன்லைன் அடையாளம் மாதிரி அது மறைக்கப்பட்டுடும். அதுக்கு பதிலா அந்த விபிஎன் சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் வெளியே தெரியும். சரி. அப்போ இந்த என்கிரிப்ஷன் அப்புறம் இந்த ஐபி அட்ரஸை மறைக்கிறது, இதனால நமக்கு கிடைக்கிற பெரிய நன்மைகள் என்ன? பாதுகாப்பு ஒண்ணு புரியுது, வேற என்ன? ஆமா, பாதுகாப்பு தான் முதல் நன்மை. டேட்டா செக்யூரிட்டி. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பொது வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது உங்க பேங்க் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி முக்கியமான விஷயங்கள் திருடு போகாம இதை தடுக்கும். சரிதான். ரெண்டாவது அடையாள மறைப்பு, அதாவது அனானிமிட்டி. உங்க உண்மையான லொகேஷன் தெரியாது, நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து இன்டர்நெட்டை பயன்படுத்துற மாதிரி காட்டும். இதனால உங்க ஆன்லைன் நடவடிக்கைகளை யார் கண்காணிக்கிறாங்கிறத ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனா அந்த மூலத்துல சொன்ன மாதிரி இது 100% அனானிமிட்டி கிடையாது. சில தடயங்கள் இருக்க வாய்ப்பிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, பாதுகாப்பு, அடையாள மறைப்பு, இது தவிர வேற என்ன பயன்கள் இருக்கு? குறிப்பா சில வெப்சைட்ஸ், சில சேவைகள் எல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காதே, அதுக்கு உதவுமா? ஆமா, நிச்சயமா. அது மூணாவது முக்கிய நன்மை. புவியியல் கட்டுப்பாடுகளை தாண்டறது, அதாவது பைபாசிங் ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓ. இப்போ நீங்க இந்தியால இருக்கீங்க, ஆனா அமெரிக்கால மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரீமிங் ஷோ பார்க்கணும்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு விபிஎன் சர்வரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அதை உங்களால பார்க்க முடியும். ஆஹா, இது நல்ல வசதியா இருக்கே. ஆமா, இது தனி நபர்களுக்கு மட்டும் இல்ல, வணிக ரீதியாகவும் இது பெரிய உதவியா இருக்கு. அந்த மூலத்துல சொன்ன மாதிரி முன்னாடி கம்பெனிகள் அவங்க கிளைகளுக்கு நடுவுல பாதுகாப்பா டேட்டா அனுப்பணும்னா லீஸ்ட் லைன்னு தனியா ரொம்ப செலவு பண்ணி லைன் போடுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விபிஎன் வந்ததுக்கு அப்புறம் சாதாரண இன்டர்நெட் லைனையே பயன்படுத்தி ரொம்ப குறைஞ்ச செலவுல காஸ்ட் ரிடக்ஷன், அதே அளவு பாதுகாப்போட இணைப்பை ஏற்படுத்திக்க முடியுது. இது பிசினஸ்க்கு ஒரு பெரிய வரம். அப்போ இதோட பயன்பாடு தனிப்பட்ட தேவைக்கு மட்டும் இல்ல, நிறுவனங்களுக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. மிகச்சரியா. பெரிய நிறுவனங்கள் அவங்களோட கிளைகளுக்குள்ள டேட்டா பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ நிறைய பேர் வீட்ல இருந்து வேலை செய்யறாங்க இல்லையா, ரிமோட் ஒர்க். ஆமா. அவங்க கம்பெனியோட நெட்வொர்க்கை பாதுகாப்பா ஆக்சஸ் பண்றதுக்கு விபிஎன் ரொம்ப அவசியம். அப்புறம் நம்ம மாதிரி தனிப்பட்ட பயன்பாட்டுக்கும் முக்கியம்தான். பாதுகாப்பா ப்ரௌஸ் பண்ண, நம்ம பிரைவசியை காப்பாத்திக்க, சில சமயம் இந்த மாதிரி தடைகளை தாண்டி சில விஷயங்களை பார்க்கறதுக்கு இப்போல்லாம் மொபைல் போன்லயே விபிஎன் ஆப்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஓகே,
அப்போ சுருக்கமா சொல்லணும்னா VPN அப்படிங்கிறது இந்த பெரிய இன்டர்நெட் உலகத்துல நமக்காக ஒரு ரகசியமான பாதுகாப்பான சுரங்கப்பாதையை அமைச்சு கொடுக்குது. அதேதான். அது வழியா நம்ம டேட்டா என்கிரிப்ட் ஆகி போறதால நமக்கு பாதுகாப்பும் தனியுரிமையும் கிடைக்குது, சில தடைகளையும் தாண்டி போக முடியுது. ஆமா. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்க உங்க இன்டர்நெட் பயன்பாடு பத்தியும் பாதுகாப்பு பத்தியும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவுகள் எடுக்க முடியும்னு நம்புறோம். நிச்சயமா. வேலையா இருந்தாலும் சரி, சும்மா ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, நம்ம டிஜிட்டல் பாதுகாப்பு எவ்ளோ முக்கியம்னு இதை ஞாபகப்படுத்துது. சரி, இறுதியா உங்க எல்லாருக்குமே ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இப்போ VPN மாதிரி கருவிகள் நம்மளோட டிஜிட்டல் பிரைவசியை பாதுகாக்க உதவுது. ஆனா அதே நேரத்துல இன்டர்நெட்ல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணுங்கிற தேவையும் இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் தனிநபர் பிரைவசி, இன்னொரு பக்கம் பொது பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை எதிர்காலத்துல டெக்னாலஜியும் சரி, நம்ம சமூகமும் சரி எப்படி உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னையோட இந்த கலந்துரையாடல் இங்க முடியுது.